ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிஞ்சதும் அடுத்த எபிசோடு எப்படா போடலான்ட்டு ரிமோட்டை தேட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளோ எங்கேஜிங். மேட் இன் இந்தியா எ டைட்டன் ஸ்டோரி. இது வினய் கம்மத் எழுதிய டைட்டன் இன்சைட் இந்தியாஸ் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கன்சியூமர் பிராண்ட் புத்தகத்தை அடிப்படையா கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. ஸ்விஸ் வாட்ச் கம்பெனி டாமினேட் பண்ணிட்டு இருந்த காலத்துல இந்தியால வேர்ல்ட் கிளாஸ் வாட்ச் செய்ய முடியுமா அப்படிங்கிற இம்பாசிபிள் ட்ரீமை ரியாலிட்டி ஆகிற ஜர்னி தான் இந்த சீரீஸை தூக்கு நிறுத்துறது ஜிம் சாப் தான். அவரோட டைலாக் டெலிவரி, பாடி லாங்குவேஜ், கான்பிடன்ஸ் எல்லாமே ஒரு விஷனரி பிசினஸ் மேன் எப்படி இருப்பாரோ அப்படி இருந்துச்சு. JRD டாட்டாவா வர நஸ்ருதீன் ஷா, அவருக்கு ஸ்கிரீன் டைம் குறைவா இருந்தாலும் அவர் வர ஒவ்வொரு சீனும் இம்பாக்ட கிரியேட் பண்ணுச்சு. ஒரு மென்டார் எப்படி மோட்டிவேட் பண்ணணுங்கிறத எடுத்துக்காட்டா இவரோட கேரக்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த சீரிஸோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் ஸ்கிரீன் பிளே. பிசினஸ் மீட்டிங்க கூட போர் அடிக்காம அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்காங்க. ஃபேக்டரி செட்டப், எம்ப்ளாயி ரெக்யர்மெண்ட், மார்க்கெட்டிங், கார்பரேட் பாலிடிக்ஸ், கவர்மெண்ட் பிரஷர், ஃபெயிலியர்ஸ், அப்புறம் சக்சஸ். இந்த சீரிஸோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டி 1980s இந்தியா ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறது டாப் கிளாஸ். எவ்ரிதிங் லுக்ஸ் அத்தென்டிக். அந்த காலத்துல பாம்பே, மெட்ராஸ், ஓசூர் எப்படி இருந்துச்சுங்கிறத ஸ்கிரீன்ல காட்டியிருக்காங்க. வாட் வொர்க்ட் இன் திஸ் சீரிஸ். பிசினஸ் ஸ்டோரியையும் எங்கேஜிங்கா ஆக்கியிருக்காங்க. இந்த சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இந்தியன் மேனுஃபேக்சரிங் மேல ஒரு ரெஸ்பெக்ட் வர வைக்கும். சக்சஸ் ஓவர் நைட்ல கிடைக்காதுங்கிறத ரிப்பீட் மோடா சொல்லாம ஃபீல் பண்ண வச்சிருக்கு இந்த சீரிஸ். இந்த சீரிஸ்ல என்ன ஃபிளாஸ்? கான்ஃபிளிக்ட் மோஸ்ட்லி சிஸ்டம்க்கும் ட்ரீமுக்கும். சோ ஆக்ஷன் லவர்ஸ்க்கு இது ஸ்லோவா தோணலாம். பட் இந்த சீரிஸ் டைட்டன் நிறுவனத்தோட வரலாற்றை பாசிட்டிவ் சைடா மட்டுமே காட்டுறதால சில இடத்துல கார்ப்பரேட் ப்ரொமோஷனல் டோனை கொடுக்குது. பட் ஸ்ட்ராங் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அதை பேலன்ஸ் பண்ணியிருக்கு. யாரெல்லாம் இந்த சீரிஸை கண்டிப்பா பார்க்கணும்? ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ், MBA ஸ்டூடெண்ட்ஸ், என்டர்பிரனர்ஸ், பிசினஸ் லவர்ஸ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆடியன்ஸ். இந்த சீரிஸோட ஃபைனல் வேர்டு, இந்த சீரிஸ் பார்த்த பிறகு டைட்டன் வாட்சை டைம் பார்க்கறதுக்காக மட்டும் யூஸ் பண்ண மாட்டீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற ட்ரீமையும் கண்டிப்பா நினைப்பீங்க. ஒரு வாட்ச் கம்பெனி ஸ்டோரியை இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல முடியுமான்ற சர்ப்ரைஸ் கண்டிப்பா கிடைக்கும். இந்த சீரிஸோட ரேட்டிங் 4.5 அவுட் ஆஃப் 5. ட்ரீம் பெருசா இருந்தா அப்டிகல்ஸும் பெருசா தான் இருக்கும். ஆனா விஷன் கிளியரா இருந்தா உலகமே கொண்டாடும்